ஒரு நிமிடம் இந்த வீடியோவை நீ சாதாரணமாக பார்க்கவில்லை. இந்த தருணத்தில் இந்த வீடியோ உன் கண்களுக்கு முன்னால் வந்ததே ஒரு காரணத்திற்காக. ஏனெனில் பிரபஞ்சம் யாரிடமும் சும்மா பேசாது. அது ஒரு மனிதனின் உள்ளம் உடைந்திருக்கும் நேரத்தில் மட்டுமே சைகை காட்டும். அது ஒரு ஆன்மா தனிமையில் அழுது கொண்டிருக்கும் போது மட்டுமே தனது கதவுகளை திறக்கும். இன்று அந்த அழைப்பு உனக்காக வந்திருக்கிறது. நீ கடந்த சில நாட்களாக உணர்ந்திருக்கிறாய், ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்று. உன் மனசு அமைதியாக இல்லை. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் பயம் வந்தது. சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் தனியாக இருக்க வேண்டும் போல தோன்றியது. சில இரவுகளில் தூங்க முடியாமல் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தாய். அந்த எல்லா உணர்வுகளும் சாதாரணம் அல்ல. பிரபஞ்சம் உன்னிடம் மெதுவாக பேச ஆரம்பித்து விட்டது. நீ இழந்ததை நினைத்து வருந்திய நாட்கள் போதும் என்று அது சொல்கிறது. நீ அனுபவித்த அவமானங்கள் போதும் என்று அது சொல்கிறது. நீ யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலியை அது பார்த்திருக்கிறது. எல்லாருக்கும் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் நீ உடைந்து போயிருந்தாய். ஒரு நேரத்தில் நீ உன்னையே சந்தேகப்பட்டாய். நான் உண்மையிலேயே நல்லவனா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நான் நினைப்பது ஒரு நாளாவது நடக்குமா? இப்படி 1000 கேள்விகள் உன் மனசை கிழித்தது. ஆனால் இன்று பிரபஞ்சம் உனக்கு ஒரு பதில் அனுப்பியுள்ளது. கவனமாக கேள். உன் வாழ்க்கை முடிவடையவில்லை. உன் பாதை தடைபடவில்லை. உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்காக மட்டும்தான் இவ்வளவு நாள் அமைதி இருந்தது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் தனியாக இருக்கும். அது தன்னை மறந்து போனதாக நினைக்கும். ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில்தான் அது வளர ஆரம்பிக்கிறது. அதே போல நீ அனுபவித்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை மாற்ற வரப்பட்டது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக மாறும். முதலில் உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வர முயற்சிப்பார்கள். ஏனெனில் நீயே அவர்களுக்கு ஒரு அமைதி என்பதை அவர்கள் இப்போது உணர ஆரம்பிப்பார்கள். அடுத்தது, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உன்னிடம் வரும். அது வேலையாகலாம், பணமாகலாம், அல்லது நீ இழந்த ஒரு உறவு திரும்ப வரலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது, இந்த முறை நீ பழைய மனிதராக இருக்க மாட்டாய். ஏனெனில் வலி உன்னை மாற்றிவிட்டது. நீ இப்போது யாரையும் எளிதில் நம்ப மாட்டாய். உன் அமைதியை கெடுக்கும் இடத்தில் நீ நிற்க மாட்டாய். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ உன்னை தாழ்த்த மாட்டாய். இதெல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. இன்னும் ஒரு விஷயம், கடந்த சில நாட்களாக ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் உன் கண்களுக்கு தெரிந்ததா? 11 மணி 11 நிமிடம், 2 மணி 22 நிமிடம், 3 மணி 33 நிமிடம், அல்லது ஒரே பாடல், ஒரே வார்த்தை, ஒரே நினைவு திரும்ப திரும்ப வந்ததா? அது சாதாரணமில்லை. பிரபஞ்சம் சில நேரங்களில் வார்த்தைகளால் பேசாது. அது சைகைகளால் பேசும். அந்த சைகைகளை புரிந்து கொள்ளும் மனிதர்களின் வாழ்க்கைதான் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நீ அந்த நிலைக்கு வந்து விட்டாய். உன் ஆன்மா இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பழைய விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் போகிறது. சில மனிதர்களுடன் பேசவே மனசு வரவில்லை. சில இடங்களில் நின்றாலே உனக்கு சோர்வு வருகிறது. ஏனெனில் உன் ஆற்றல் மாறுகிறது. பிரபஞ்சம் உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயாராக்குகிறது. ஆனால் நினைவில் வை, மாற்றம் வருவதற்கு முன் வாழ்க்கை எப்போதும் குழப்பமாக இருக்கும். ஒரு புயல் வரும் முன் காற்று அதிகமாக வீசும். ஒரு விடியல் வருவதற்கு முன் இருள் அதிகமாக இருக்கும். அதே போல நீ இப்போது சந்திக்கும் குழப்பங்கள் உன் வாழ்க்கை உடைந்து போகிறது என்பதற்கான அறிகுறி அல்ல. அது புதிதாக உருவாகிறது என்பதற்கான அறிகுறி. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்த பிறகு உன் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். ஏனெனில் நீ தனியாக இல்லை என்பதை பிரபஞ்சம் உனக்கு உணர்த்துகிறது. நீ அழுத அந்த இரவுகள் வீணாக போகவில்லை. நீ அமைதியாக தாங்கிய அவமானங்கள் வீணாக போகவில்லை. நீ விட்டுக் கொடுத்த அன்பு வீணாக போகவில்லை. அனைத்திற்கும் ஒரு பதில் வருகிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது. ஏனெனில் நாம் பிடித்து கொண்டிருக்கும் தவறான விஷயங்களை விட்டுவிட சொல்ல. நீ சில மனிதர்களை இழந்தாய், சில வாய்ப்புகளை இழந்தாய், சில கனவுகள் நொறுங்கின. ஆனால் உண்மையில அவை உனக்கு சொந்தமானவை அல்ல. உனக்காக வரப்போகும் விஷயம் இன்னும் பெரியது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம், உன் மனசில் ஒரு புதிய தெளிவு வரும். யார் உண்மை, யார் போலி என்பதை நீ எளிதாக புரிந்து கொள்வாய். இரண்டாவது, நீ நீண்ட நாட்களாக தள்ளி போட்டு வந்த ஒரு முடிவை எடுப்பாய். அந்த முடிவு உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். மூன்றாவது, உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரின் ஆற்றல் உன்னிடம் நெருங்கும். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அல்லது இறைவன் அனுப்பும் ஒரு உதவியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீ இப்போது வரை அனுபவித்த இருள் இனி மெதுவாக வெளிச்சமாக மாறும். அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன்னை நீ நம்ப வேண்டும்.
பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் உன்னுள் இன்னும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதற்காகத்தான். நீ பலமுறை உடைந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அதுதான் உன் சக்தி. பலருக்கு தெரியாது. அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கும் மனிதர்கள்தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு நாள் உயர ஆரம்பித்தால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. இன்று பிரபஞ்சம் உனக்கு அதையே சொல்ல வருகிறது. இனி பயப்படாதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன்னை உன் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது. சில நேரங்களில் தாமதம் நடக்கலாம், ஆனால் மறுப்பு நடக்கவில்லை. நீ காத்திருக்கிற விஷயம் உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அந்த நாளில் இன்று நீ அனுபவித்த வலியை நினைத்து நீயே ஆச்சரியப்படுவாய். இதற்காகத்தான் அந்த எல்லா கஷ்டமும் வந்ததா என்று. ஆமாம், சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும். ஏனெனில் அவை வந்த பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அதனால்தான் பிரபஞ்சம் உன்னை மெதுவாக தயார் செய்தது. நீ இப்போது வரை போராடியது வீணாக இல்லை. இந்த வீடியோவை பார்க்கும் இந்த தருணத்திலேயே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றல் நுழைகிறது. அதை உணர முயற்சி செய். கண்களை ஒரு நிமிடம் மூடு. ஆழமாக மூச்சை இழு. உன் மனசில் நீண்ட நாட்களாக இருந்த பயத்தை வெளியே விடு. நீ பலவீனமானவன் இல்லை. நீ தோற்றுவிட்டவனும் இல்லை. நீ இன்னும் இது முடிக்கப்படாத ஒரு கதை. பிரபஞ்சம் உன்னை கைவிடவில்லை. அது உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. அவர்கள் ஒரு காரணத்திற்காக அனுப்பப்படுகிறார்கள். அவர்களின் பாதை எப்போதும் கடினமாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் ஆன்மா சாதாரணம் அல்ல. நீயும் அப்படிப்பட்ட ஒருவன். அதனால்தான் நீ எப்போதும் மற்றவர்களை விட அதிகமாக உணர்கிறாய். சின்ன விஷயங்களுக்கு கூட உன் மனசு பாதிக்கப்படுகிறது. யாராவது துக்கத்தில் இருந்தால் அதை நீ உடனே உணர்கிறாய். அது பலவீனம் இல்லை. அது ஒரு அரிய சக்தி. இப்போது பிரபஞ்சம் அந்த சக்தியை முழுமையாக விழிக்க வைக்கிறது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சைகையையும் கவனிக்க ஆரம்பி. சில கதவுகள் மூடப்படும். சில மனிதர்கள் விலகி போவார்கள். சில திட்டங்கள் நடக்காமல் போகும். கவலைப்படாதே. பிரபஞ்சம் எடுத்துக்கொள்வது உனக்கு தேவையில்லாததை மட்டுமே. உனக்காக சரியானது மட்டும் இப்போது உன்னிடம் வரப்போகிறது. இந்த வீடியோவை இங்கு வரை பார்த்திருந்தால் அது கூட ஒரு அறிகுறிதான். உன் ஆன்மா இந்த வார்த்தைகளை கேட்க தயாராக இருந்தது என்பதற்கான அறிகுறி. இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு விஷயம் மட்டும் சொல். நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மெதுவாக மாற ஆரம்பிக்கிறது என்பதை நீயே பார்ப்பாய். பிரபஞ்சம் அமைதியாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. உன் நேரம் வருகிறது. ஆனால் கவனமாக கேள். உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் முதலில் எல்லாமே தவறாக நடக்கிறது போல தோன்றும். நீ நம்பிய சில மனிதர்கள் திடீரென மாறி போவார்கள். உன்னிடம் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். சில உறவுகள் காரணமே இல்லாமல் விலகும். அப்போது நீ குழம்புவாய். ஏன் எல்லாம் என்னை விட்டு போகிறது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் இடத்தை காலி செய்கிறது. ஏனெனில் புதிதாக வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் வேண்டும். ஒரு பழைய கதவை மூடாமல் புதிய கதவு திறக்காது. அதனால்தான் சில விஷயங்கள் இப்போது உடைந்து கொண்டிருக்கிறது. நீ பிடித்து வைத்திருந்த சில நினைவுகள் இனி உனக்கு வலியாக மட்டுமே இருக்கிறது. சில மனிதர்கள் உன் மன அமைதியை திருடி கொண்டிருந்தார்கள். சில இடங்கள் உன் ஆற்றலை மெதுவாக சோர்வடைய வைத்துக் கொண்டிருந்தது. இப்போது பிரபஞ்சம் அந்த எல்லாவற்றிலிருந்தும் உன்னை வெளியே கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. நீ கவனித்தாயா? முன்பு உன்னை மிகவும் பாதித்த விஷயங்கள் இப்போது அதே அளவுக்கு பாதிக்கவில்லை. முன்பு யாராவது உன்னை விட்டு சென்றால் நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் இப்போது போக விரும்புகிறவர்கள் போகட்டும் என்ற அமைதி உனக்குள் உருவாகி வருகிறது. அதுதான் வளர்ச்சி. அதுதான் ஆன்மாவின் வலிமை. இப்பொழுது நீ மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். அனைவரையும் காப்பாற்றுவது உன் வேலை அல்ல. அனைவருக்கும் பிடித்த மனிதராக இருப்பதும் அவசியமில்லை. உன் மன அமைதியை பாதுகாப்பதுதான் முக்கியம். பிரபஞ்சம் இப்போது உனக்கு ஒரு புதிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. உன்னை நீ மதிக்க ஆரம்பி. நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்காக அதிகமாக கொடுத்தாய். அன்பு கொடுத்தாய். நேரம் கொடுத்தாய். உன் மனசை கூட கொடுத்தாய். ஆனால் பதிலுக்கு என்ன கிடைச்சது? அமைதி இல்லாத இரவுகள், ஏமாற்றங்கள், மதிக்கப்படாத உணர்வு. இப்போது அந்த காலம் முடிகிறது. இந்த முறை நீ உன்னை இழந்து யாரையும் காதலிக்க மாட்டாய். உன் கனவுகளை விட்டு கொடுத்து யாருக்காகவும் வாழ மாட்டாய். ஏனெனில் பிரபஞ்சம் உனக்கு ஒரு உண்மையை காட்டிவிட்டது. நீ உன்னை காப்பாற்றவில்லை என்றால்
யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்கள். இந்த உலகத்தில் மிகவும் அரிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான உள்ளம். அது உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் நீ பலமுறை காயமடைந்தாய். ஏனெனில் இந்த உலகம் நல்ல மனசை எளிதில் புரிந்து கொள்ளாது. ஆனால் நினைவில் வை, உன்னை காயப்படுத்திய எல்லாரும் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்வார்கள். அந்த நாளில் நீ அவர்களை வெறுக்கக்கூட மாட்டாய். ஏனெனில் அந்த நேரத்திற்குள் நீ மிகவும் உயர்ந்திருப்பாய். உன் வாழ்க்கையில் இன்னும் சில அற்புதமான மாற்றங்கள் வரப்போகிறது. நீ பல நாட்களாக தள்ளி போட்டு வந்த ஒரு கனவு திடீரென உயிர் பெறும். இது என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்ட விஷயம் உன் கைகளில் வந்து சேரும். ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும். அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். பிரபஞ்சம் பெரிய மாற்றங்களை எப்போதும் சிறிய சைகைகளில் தான் அனுப்பும். அதனால் இனிமேல் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக பார்க்காதே. ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு புதிய மனிதர், இவை அனைத்தும் உன் விதியை மாற்றும் சக்தி கொண்டவை. இந்த நேரத்தில் உன் மனசு இன்னும் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறது. அன்பு. உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவருக்காக. நீ பல முறை தவறான மனிதர்களிடம் உன் மனசை கொடுத்தாய். அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதனால் உன் அன்பு தவறானது ஆகிவிடாது. தவறான கைகளில் விழுந்த ஒரு வைரம் கல்லாக மாறாது. அதே போல உன் மதிப்பு குறையவில்லை. பிரபஞ்சம் சொல்கிறது, உனக்காக சரியான மனிதர் இன்னும் வரவில்லை. அவர் வரும்போது நீ எப்போதும் தகுதியற்றவன் என்று நினைத்த அந்த உணர்வு முழுவதும் மாறிவிடும். அவர் உன்னை சரி செய்ய வரமாட்டார். ஏனெனில் நீ உடைந்தவன் இல்லை. அவர் உன்னை புரிந்து கொள்ள வருவார். அதுதான் உண்மையான இணைப்பு. ஆனால் அதுவரை உன் ஆற்றலை பாதுகாத்துக்கொள். உன் கனவுகளை கைவிடாதே. உன்னை குறைத்து பேசும் மனிதர்களிடம் இருந்து தூரமாக இரு. ஏனெனில் நீ இன்னும் உன் முழு சக்தியை பார்த்ததே இல்லை. ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ கண்ணாடி முன் நின்று உன்னையே பார்த்து சிரிப்பாய். இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று. இன்று நீ அனுபவிக்கும் குழப்பம் அந்த நாளில் ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். பிரபஞ்சம் இப்பொழுது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டது. அதனால பயப்படாதே. தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது உன்னை தவிர்த்து வேறு யாரிடமும் போகாது. இப்பொழுது ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் சும்மா நடக்கவில்லை. நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதரும், நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், நீ தனியாக அழுத ஒவ்வொரு இரவும் உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வரத்தான் நடந்தது. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மை உடைக்கிறது. ஏனெனில் பழைய மனசுடன் புதிய வாழ்க்கைக்குள் நம்மை அனுப்ப முடியாது. அதனால்தான் நீ இவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறாய். முன்பு நீ எல்லாரையும் நம்பினாய். இப்போது யாரை உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கவனமாக பார்க்கிறாய். முன்பு யாராவது விட்டு சென்றால் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றாய். இப்போது என்னை உண்மையாக விரும்புபவர்கள் மட்டும் இருக்கட்டும் என்று அமைதியாக விலக கற்றுக்கொண்டாய். அது குளிர்ந்த மனசு இல்லை, அது அனுபவம், கற்றுத்தந்த அறிவு. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்கிறது, நீ இப்போது பலமாகிவிட்டாய். நீ நினைப்பதை விட அதிகமாக பலமாக இருக்கிறாய். ஏனெனில் சாதாரண மனிதர்கள் இவ்வளவு வலியை தாங்கி மீண்டும் சிரிக்க முடியாது. ஆனால் நீ இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதுதான் உன் ஆன்மாவின் சக்தி. இப்போது உன்னுள் 2 மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒருவன் முன்பு அதிகமாக காதலித்து காயமடைந்தவன். மற்றொருவன் இனி யாராலும் எளிதில் உடைக்க முடியாதவன். இந்த 2 மனிதர்களின் போராட்டம்தான் இப்போது உன் மனதில் நடக்கிறது. ஒரு பக்கம் நீ அமைதியை தேடுகிறாய். மற்றொரு பக்கம் உன் கனவுகளை அடைய வேண்டும் என்ற தீ இன்னும் உன்னுள் எரிகிறது. அந்த தீயை அணைய விடாதே. ஏனெனில் அதுதான் உன்னை வேறுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் பலர் வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே உண்மையாக விழித்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையை வேற மாதிரி உணர்வார்கள். மனிதர்களின் முகத்தில் இருக்கும் போலித்தனத்தை எளிதாக கண்டுபிடிப்பார்கள். சில இடங்களில் நுழைந்தவுடன் அங்குள்ள ஆற்றலை உணர்வார்கள். நீ அந்த நிலைக்கு மெதுவாக வந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் கூட்டத்திலும் கூட சில நேரங்களில் தனிமையாக உணர்கிறாய். உன் ஆன்மா சாதாரண தொடர்புகளை இனி ஏற்கவில்லை. அது உண்மையை மட்டுமே தேடுகிறது. இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உனக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறது. இனி உன் வாழ்க்கைக்குள் வரப்போகும் எல்லாரையும் உடனே நம்பாதே. சிலர் உன் வெளிச்சத்தை பார்த்து வருவார்கள்.
சிலர் உன் அமைதியை கெடுக்க வருவார்கள். சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆனால் கவலைப்படாதே. இப்போது உன்னுள் ஒரு புதிய அறிவு உருவாகிவிட்டது. யார் உண்மை, யார் நடிப்பு என்பதை உன் மனசே சொல்ல ஆரம்பிக்கும். அந்த குரலை புறக்கணிக்காதே. ஏனெனில் பல முறை உன் உள்ளுணர்வு சரியாக இருந்தது. ஆனால் நீயே அதை கேட்காமல் விட்டாய். இனி அப்படி செய்யாதே. பிரபஞ்சம் உனக்கு உள்ளே ஒரு வழிகாட்டியை வைத்திருக்கிறது. அதுதான் உன் ஆன்மாவின் குரல். அந்த குரல் அமைதியாக பேசும். ஆனால் அது ஒருபோதும் பொய் சொல்லாது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வரப்போகிறது. ஒரு முடிவு. அந்த முடிவு உன் எதிர்காலத்தை முழுவதும் மாற்றும். அது ஒரு வேலை பற்றிய முடிவாக இருக்கலாம். ஒரு உறவை விட்டுவிடும் முடிவாக இருக்கலாம். அல்லது நீண்ட நாட்களாக பயந்து கொண்டிருந்த ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கலாம். முதலில் அது பயமாக இருக்கும். ஆனால் நினைவில் வை, பயம் இருக்கும் இடத்துலதான் பெரும்பாலும் உன் அடுத்த நிலை இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி பறக்க வேண்டும் என்றால் அது முதலில் தனது பழைய உருவத்தை உடைக்க வேண்டும். அதேபோல் நீ பழைய உன்னை விட்டுவிடாமல் புதிய வாழ்க்கையை அடைய முடியாது. இப்பொழுது பிரபஞ்சம் உன்னை மெதுவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. உன் பழைய பழக்கங்கள் மாறும். உன் சிந்தனை மாறும். உன் ஆற்றல் மாறும். முக்கியமாக நீ உன்னை பார்க்கும் விதம் மாறும். இதுவரை நீ உன்னை குறைவாக நினைத்திருக்கலாம். ஆனால் விரைவில் உன் உண்மையான மதிப்பை நீயே உணரப் போகிறாய். அந்த நாளில் நீ யாரிடமும் அங்கீகாரம் கேட்க மாட்டாய். யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்க மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பாய். அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? தனியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய மனசு. அந்த சக்தி இப்போது உன்னுள் உருவாகி வருகிறது. நீ தனிமையை பயப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். அதனால் இனிமேல் யாராவது விட்டு சென்றாலும் அது உன்னை உடைக்காது. ஏனெனில் நீ இப்போது உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டாய். பிரபஞ்சம் சொல்கிறது, உன் நேரம் மிக அருகில் இருக்கிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றம் திடீரென வரும். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் வேறு பாதையில் நகர ஆரம்பிக்கும். அந்த நாளை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் அது உனக்காக ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதுவரை அமைதியாக முன்னேறு. உன்னை சந்தேகப்படாதே. உன் இதயம் சொல்வதை கேள். மற்றவர்கள் பார்க்காத ஒரு வெளிச்சம் உன்னுள் இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு இருளையும் கடந்து நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். நம்பிக்கை இழக்காதே. பிரபஞ்சம் இன்னும் உன்னோட பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால இன்னைக்கு முதல் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ தனியாக இல்ல. பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீ அனுபவித்த எல்லா வலிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மிக விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றம் நடக்கும். அந்த நாளில் இன்று நீ சிந்திய கண்ணீரின் மதிப்பு புரியும். அதுவரை நம்பிக்கையை விடாதே. உன்னை நம்பு. உன் ஆன்மாவின் குரலை கேள். இந்த வீடியோ உன் மனசை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்.